வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எளிமையான முறையில் பஞ்சு போல் பிளெயின் கேக் வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அந்த கேக்கோட பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பரான பஞ்சு போல் பிளெயின் கேக் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பர்த்டே பார்ட்டி அது போலலாம் வந்துட்டு கடையில் போய் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாங்க. இப்போ இந்த கேக் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 எக் எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்குறேங்க. அதில் பாதி அளவுக்கு வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக் பிடிக்காதுன்னா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க, புளிப்பு இல்லாத தயிர். இப்போ இதை வந்துட்டு பிளெண்டர் வச்சுட்டு நல்லா அடித்து கொடுத்துக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற 1/4 கப்பு சுகரையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த எக்கோட கலர் வந்துட்டு இது போல் மாறுற வரைக்கும் நல்லா அடித்து கொடுக்கணுங்க. நீங்கள் விஸ்கு வச்சு கூட அடித்து கொடுத்துக்கிறலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில். அதையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா அடித்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அடித்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ அதில் ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அந்த சல்லடையை வந்துட்டு இது போல் லைட்டாக தட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாவு வந்துட்டு சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாத போல் நல்லா இறங்கிருச்சு. இப்போ இது போல் ஸ்மூத்தாக வந்துட்டு கலந்து கொடுங்க. 1/2 கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் வந்துட்டு பாதி பங்களவுக்கு ஊற்றிட்டு இது போல் ஸ்மூத்தாக வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. இப்போ மிச்சம் இருக்கிற 1/4 கப் அளவுக்கு பாலையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் விஸ்க் வச்சுட்டு ஒரே பக்கமாகவே இது போல் கலந்து விட்டுக்கலாங்க, அந்த சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு. இப்போ நமக்கு கேக் மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பட்டர் தடவி வச்சுருக்கிறேன் ஒரு மோல்டில். அதில் வந்துட்டு இந்த மாவை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட வந்துட்டு தடவி வச்சுக்கலாம். இப்போ இது லைட்டாக இது போல் டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடுபடுத்தி வச்சுருக்குறேங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த கேக் மோல்டை வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. அந்த மூடியில் இருக்கிற சின்ன ஓட்டையை நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் வச்சு இது போல் வந்துட்டு அடைச்சிடலாம். இது வந்துட்டு 40 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பாருங்கள். இது போல் வந்துட்டு டூத் பிக் இல்லை நைஃப் அடித்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது. இறக்கி நம்ம ஆற வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்லாங்க. இல்லாட்டினா க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு எந்த டிசைனில் வேணுமோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பர்த்டே கேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பஞ்சு போல் வந்துட்டு பர்த்டே கேக் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.